السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله حمدا شكرا. الحمد لله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்ஹம்துலில்லாஹ். நம் தினந்தோறும் அல்லாஹ்வினுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 இஸ்முகளை நாம் நினைவு கூறுகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்று நாம் என்ன இஸ்மு பார்க்க போறோம் என்று சொன்னால் அல் அலீமு அல் காபில். அல் அலீமு என்று சொன்னால் அறியக்கூடியவன். இவ்வுலகில் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வேறு எந்த ஒரு மனிதனும் அறியக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஒரு செயல் நடக்கின்றது, அதில் ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தெரியுமா நாம் இந்த நேரத்தில் நாம் மரணிக்க போறோம் என்று? அதை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதுக்காக தான் அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் சூராவில் இறுதி ஆயத்தில் அல்லாஹ் கூறுவான், إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس بأي الأرض تموت والله عنده عليم خبير. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் عنده இருக்கின்றான் علم الساعة மறுமை நாளை அறியக்கூடியவனாக அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கின்றான். மேலும் மலையை தொடர்புடன் அந்த இன்பம் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவன் தான் இந்த நேரத்தில் மழை பெய்யும் என்று அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். மேலும் நம் தாயினுடைய அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த கருவையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இவ்வுலகில் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், நாளைக்கு என்ன சம்பாதிக்க போற என்று அந்த அன்பும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நமக்கு தெரியுமா நாம் நாளைக்கு எந்த வேலை செய்வோம், நாளைக்கு எந்த வருமானம் நமக்கு வரும் நமக்கு தெரியுமா? அதை ஒருவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதை போல் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வுலகில் நாம் எப்பொழுது மரணிக்க போறோம் என்று அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அலீமுன் ஹபீர். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். நிச்சயமாக அல்லாஹ் அறியக்கூடியவனாகவும் அறிவிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான். அதை தொடர்ந்து நாம் இவ்வுலகில் தீமைதான் இவ்வுலகில் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் நன்மை செய்வதனாக நம்ம நன்மை பறிக்கக்கூடியவனாக அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். யா அலீமு யா அலீமு யா அலீமு யா அலீம் யா அலீமு யா அலீமு யா அலீம் يا عليم 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 يا அடுத்தபடியாக அல் காபில் என்று சொன்னால் அளவாக அல்லாஹ் கொடுப்பது. அதே அல் பாசித் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை அள்ளி கொடுத்தால், அல் காபில் என்று சொன்னால் அந்த விஷயத்தை பிடித்து அளவாக கொடுப்பான். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா தன் கலாமிலே கூறுகின்றார் சூரத்துல் ஃபஜ்ரிலே, ஃபஅம்மல் இன்சான இதா அப்தலாஹு ஃபஅக்ரமஹு வ நஅம. நாம் மனிதர்களுக்கு ஒரு நியாமத் அல்லது ஒரு சண்டை செய்வார் என்று சொன்னால் அது அக்ரமன், அவர்கள் சந்தோஷத்தை துள்ளி நிற்பார்கள். அல்லாஹ் எனக்கு நல்லதாக விட்டான், அல்லாஹ் நல்லதை செய்தான் என்று கூறுவார்கள். அதே அல்லாஹ் தனக்கு அளிக்கக்கூடிய அந்த ரிசிக்கிலே ஏதாவது ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டான் என்று சொன்னால் மனிதர்கள் புலங்குவார்கள், எனக்கு அல்லாஹ் துன்பத்தை கொடுத்து விட்டான், அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டான் என்று அல்லாஹ்வை நாம் வஞ்சிக் கொண்டே நான் இருக்க அல்லாஹ் நினைவு யா கபீரு யா கபீரு யா கபீரு யா கபீர்
कबीरो या कबीरो या कबीर या कबीरो या 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 कबीरो या कबीरो या कबीर அதே போல்தான் இப்பொழுது ஒரு மனிதன் உலகில் ஒரு மனிதன் இருக்கின்றான். அவனிடம் செல்வம் இல்லை, ஆனால் நீருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ செயல்கள் செய்வன் என்று அவனுக்கு ஆசை இருக்கும். அதே ஒரு மனிதனிடம் செல்வம் அதிகமாக இருக்கும், ஆனால் உலகில் நீ எந்த ஒரு செயலும் அவன் செய்ய மாட்டான், எந்த ஒரு நல்ல விஷயத்தும் சவால் சேதம் எதுவும் அவர் செய்ய மாட்டான். அதே போலதான் ஒரு மனிதன் நாம் துவா கேட்கின்றோம், எத்தனையோ துவா கேட்கின்றோம். யாரெல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு இந்த நல்லது நடக்கணும், யாரெல்லாம் நான் பின்னாடி காலத்தில் நான் இப்படி இருக்கணும், அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொண்டார். அது அந்த துவா எப்போ கபலாக சொன்னால் இப்போ கபலாக அது அல்லாஹ் 10 வருடம் கழித்தோ அல்லது 15 வருடம் கழித்தோ தான் கபலாகும். அது தெரியாமல் நம்ம அல்லாஹ் ஏதாவது வச்சு கொண்டே இருக்கணும் என்று சொன்னால் அந்த துவா கபலாகாது. அதான் அல்லாஹ் அல் காபில் என்று அவனுடைய திருமறை குரானில் கூறுகின்றான். அல் காபில் அளவாக கொடுத்தால் அல் பாசிதோ அதிக எழுதி நம் உண்மத்துக்கு நம்ம அதிக எழுதிக்கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். நாம் இப்போ உலகில் நம் நன்மையை விட தீமையை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் அந்த நன்மையை பறிக்கக்கூடிய விதமாக இந்த திக்ரை நாம் பண்ணுவோம். யா கபீரோ யா கபீரோ யா கபீரோ யா கபீர் யா கபீரோ யா கபீரோ யா கபீரோ யா கபீர் யா கபீரோ யா कबीरो या कबीरो या कबीर या कबीरो या 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 Alhamdulillah,